வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். வெல்கம் டு சக்ஸஸ் கிளிக் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரயில்வே இன்ஜினியரிங்லேருந்து உள்ள கொஸ்டின்ஸ் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த ரயில் இஸ் டெசிக்னேட்டட் பை இட்ஸ் வெயிட் பர் யூனிட் லென்த். ரயில் எப்படி டெசிக்னேட் ஆகிருக்குன்னா வெயிட் பர் யூனிட் லென்த் வச்சு தான் டெசிக்னேட்டட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, டூ இம்பார்ட்டன்ட் கன்ஸ்டியூட்டன்ஸ் இன் த காம்போசிஷன் ஆஃப் ஸ்டீல் யூஸ்டு ஃபார் ரெயில்ஸ். ஸ்டீலில் வந்து ரெண்டு முக்கியமான கன்ஸ்டியூட் எதுனா கார்பன் அண்ட் மேக்னீஸ் தான் இருக்கும். ஆன்சர் சி, கார்பன் அண்ட் மேக்னீஸ். தேர்ட் கொஸ்டின், த ஸ்டாண்டர்ட் லென்த் ஆஃப் ரெயில் ஃபார் ப்ராட் கேஜ் அண்ட் மீட்டர் கேஜ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. ப்ராட் கேஜுக்கும் மீட்டர் கேஜுக்கும் ஸ்டாண்டர்ட் லென்த்து கேட்குறாங்க. ப்ராட் கேஜ் வந்து 13 மீட்டர், மீட்டர் கேஜ் 12 மீட்டர். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபாலோயிங் டெஸ்ட் ஆர் கண்டக்டட் ஃபார் ரெயில்ஸ். ரெயிலில் வந்து எந்தெந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஹேமர் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்குது. ஃபாலிங் வெயிட் டெஸ்ட், டென்சைல் டெஸ்ட் ரெண்டுமே பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் பி 1 and 2. லார்ஜஸ்ட் டைமென்ஷன் ஆஃப் ரெயில் இஸ் இட்ஸ் ஹைட். ரெயிலில் வந்து எது லார்ஜஸ்ட் டைமென்ஷனா அதோட ஹைட்டு தான் லார்ஜஸ்ட் டைமென்ஷன். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின், லார்ஜஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் இன் த ரெயில் இஸ் இன் இட்ஸ் ஹெட். ஹெட்டில் தான் அதிகமான மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செவன்த்து கொஸ்டின், த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஃபில்லட் இன் த ரெயில் செக்ஷன் இஸ் டு அவாய்டு த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன். ஃபில்லட் எதுக்காக ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். நெக்ஸ்ட்டு எயித்து கொஸ்டின், த கிராஸ் செக்ஷனல் ஏரியா 52 kg ஃப்ளாட் ஃபூட்டர் ரெயில் இஸ் 6615 mm². 52 kg ஃப்ளாட் ஃபூட்டர் ரெயிலோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா 6615 mm². நெக்ஸ்ட் கொஸ்டின், 52 kg ரெயில்ஸ் ஆர் மோஸ்ட்லி யூஸ்டு இன் ப்ராட் கேஜ். ப்ராட் கேஜில் தான் 52 kg ரெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின், டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் யூஸ்டு இன் ரெயில்ஸ் ஷுட் நாட் லெஸ் தென் 700 MPa. டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் வந்து ஷுட் நாட் லெஸ் தென் 700 MPa. நெக்ஸ்ட்டு, ஹெட் வித் ஆஃப் 52 kg ரெயில் செக்ஷன். 52 kg ரெயில் செக்ஷனோட ஹெட் வித் வந்து 67 mm. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 60 ஆர் ரெயில்ஸ் ஆர் மோஸ்ட்லி யூஸ்டு இன் மீட்டர் கேஜ். மீட்டர் கேஜில் தான் 60 ஆர் ரெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 13, ஆர்டினரி ரெயில்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஹை கார்பன் ஸ்டீல். ஆர்டினரி ரெயில்ஸ் வந்து எதில் செஞ்சுருப்பாங்கன்னா ஹை கார்பன் ஸ்டீலில் தான் செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபிஷ் பிளேட் இஸ் டு. ஃபிஷ் பிளேட் எதுக்குன்னா ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுற போதில் தான் ஃபிஷ் பிளேட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் ஏ, டு ஜாயின் த டூ ரெயில்ஸ் டுகெதர். நெக்ஸ்ட்டு, நம்பர் ஆஃப் ஃபிஷ் போல்ட் பர் ஃபிஷ் பிளேட். ஒரு ஃபிஷ் பிளேட்டில் எத்தனை போல்ட்ஸ் இருக்கும் தான் கேட்குறாங்க. அதில் ஆன்சர் பி, 4 ஃபிஷ் போல்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஃபிஷ் பிளேட் இஸ் இன் த கான்டாக்ட் வித் த ரெயில் இன் த ஃபிஷ்ஷிங் பிளேன். ஃபிஷ் பிளேட் வந்து எதில் கான்டாக்டில் இருக்குன்னா ஃபிஷ்ஷிங் பிளேனோட கான்டாக்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 17, கேஜ் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரன்னிங் ஃபேஸஸ் ஆஃப் ரெயில். கேஜ் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரன்னிங் ஃபேஸஸ் ஆஃப் ரெயில்ஸ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 18, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் கவர்ன் த சாய்ஸ் ஆஃப் கேஜ். ஒரு கேஜ் வந்து போடும்போது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கவனிப்போம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. வால்யூம் அண்ட் டிராஃபிக். கண்டிப்பாக வால்யூம், டிராஃபிக் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அந்த ஏரியாவில் எவ்வளோ ஸ்பீடு இருக்கணும். அடுத்து ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ். இது மூணுமே கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் ஆல் ஆஃப் எபோவ். நெக்ஸ்ட்டு, ஃபார் டெவலப்பிங் தின்லி பாப்புலேட்டட் ஏரியாஸ் த கரெக்ட் சாய்ஸ் ஆஃப் கேஜ். தின்லி பாப்புலேட்டட் ஏரியாவுக்கு எந்த கேஜ் யூஸ் பண்ணுவோன்னா ஆன்சர் சி, நேரோ கேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 20, டியூ டு பேட்டரிங் ஆக்ஷன் ஆஃப் வீல்ஸ் ஓவர் த எண்ட் ஆஃப் ரெயில்ஸ் த ரெயில்ஸ் கெட் பெண்ட் டவுன் ஆர் டிஃப்ளெக்டட் அட் எண்ட்ஸ். ரெயில்ஸ் வந்து பெண்ட் டவுன் அண்ட் டிஃப்ளெக்டட் அட் எண்ட்ஸில் இருந்தால் அதுக்கு பேர் ஹோக்டு ரெயில்ஸ். ஆன்சர் பி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 21, த ஸ்லிப்பிங் ஆஃப் டிரைவிங் வீல்ஸ் ஆஃப் லொக்கோமேட்டிவ்ஸ் ஆன் த ரெயில் சர்ஃபேஸ் காசஸ் வீல் பர்ன்ஸ். டிரைவிங் வீல்ஸ் வந்து எதில் ஸ்லிப்பிங் ஆகும்னா அதுக்கு பேர் வந்து வீல் பர்ன்ஸ் மூலியமாக தான் அது ஸ்லிப்பிங் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 22, த வித் ஃபுட் ஆஃப் 90 ஆர் ரெயில் செக்ஷன். 90 ஆர் ரெயில் செக்ஷனோட வித் வந்து 136.5 mm. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 23, த ஹைட் ஆஃப் த ரெயில் ஃபார் 52 kg ரெயில் செக்ஷன். 52 kg ரெயில் செக்ஷனோட ஹைட்டு வந்து 156 mm. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 24, the formation width of railway track depends on type of gauge, number of tracks to be laid side by side. இது ரெண்டு பேஸ் பண்ணி தான்
அதோட வித் ஃபார்மேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 25. The formation width of single line meter gauge track in the embankment as adopted at Indian Railway. இந்தியன் ரயில்வேல சிங்கிள் லைன் எம்பேக்மெண்ட் வந்து எவ்வளோ வித் இருக்குன்னா 4.88 mm. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 26. The side slope of embankment for a railway track is generally taken as. சைடு ஸ்லோப் வந்து ரயில்வே ட்ராக்கில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 2:1. நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் வித் ஆஃப் டபுள் லைன் ப்ராட் கேஜ் ட்ராக் இன் கட்டிங் அஸ் அடாப்டட் அஸ் இந்தியன் ரயில்வே இஸ் 10.21 மீட்டர். ஆன்சர் சி 10.21 மீட்டர். நெக்ஸ்ட்டு the total gap on both sides between the inside edges of wheel flanges and gauge faces rail is kept as 19 mm. total gap on both side வந்து 19 mm இருக்கும். அடுத்து ஒரு important question. Creep is the longitudinal movement of rail. Next, anti-creep bearing plates are provided in none of above. Bridge and approaches யூஸ் பண்ண மாட்டோம், ஜாயின்ஸுக்கு இல்லை. ஸோ ஆன்சர் none of above. Next, study the following statement regarding the creep. creep பற்றின இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 1 and 2. creep is the greater on curves than on tangent railway track and creep is the new rail is more than in the older rails. இது ரெண்டும் தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் பி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.